ஹலோ கைஸ், எப்படி இருந்துச்சு நேற்று மேட்ச்? எக்ஸலண்ட் இருந்ததில்ல. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் தாங்க. இதனால தான் டெஸ்ட் மேட்சோட அழகு இன்னுமே அப்படியே இருக்குது. என்ன தான் போரிங்காக இருந்தாலும் நேற்று பார்த்த மாதிரி ஒரு போரிங் டெஸ்ட் மேட்ச் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரன் வைஸ் கன்சிடர் பண்ணி இருக்கவே இருக்காது. ஆனால் அதில் கூட நமக்கு ஒரு பாலும் பதட்டமாக இருந்தது. காரணம் அந்த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் பவுலர்ஸாக இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு ப்ரெஷரில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு நமக்கு 60-40 ரன்ஸ் தேவை. இங்கே இங்கிலாண்டுக்கு 2-3 விக்கெட் தேவை. ஸோ எக்ஸலண்ட்டாக ப்ரெஷரில் சோக் பண்ணி கடைசியில் இங்கிலாந்து பென் ஸ்டோக்ஸ் தரமான சம்பவம். பென் ஸ்டோக்ஸ் பண்ணது எக்ஸலண்ட்டாக எல்லா ஓவர்ஸும் வாங்கி போட்டு உடம்பா என்னன்னு தெரில. நீங்கள் என்ன தான் முசல்மானாக இருந்தாலும் எந்தளவுக்கு ஓவர்ஸ்லாம் போட முடியுமான்னு தெரிலங்க. எப்படி போட்டு எடுத்து அப்பா பின்னிட்டாருங்க, கலக்கிட்டார் பென் ஸ்டோக்ஸ். It's a battle between two all-rounders, but again Ben Stokes has a edge in this battle. Excellent bowling, excellent field setting, excellent. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் த மேட்ச் அவர் கை தட்டிக்கிட்டே இருப்பாருங்க, கை தட்டிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ அந்த மோட்டிவேஷன் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு ப்ரெஷர் போட்டு எப்படியோ அந்த விக்கெட் எடுத்தாங்க, நல்லா எடுத்தாங்க. ப்ளஸ் நம்ம இவர் சொல்லியிருப்பார், ஹர்ஷா புக்லே சொல்லியிருப்பார், 4th டேலேயே நம்ம மேட்ச் லூஸ் பண்ணிட்டோம். அதே தான் 4th டேலே லூஸ் பண்ணோம். ஆனால் அதை மறந்துட்டு 5th டேயில் ஆடாமல் அதையே கண்டினியூ பண்ணி 5th டேலையும் அதே மாதிரி ஆடி சொதப்பி ஓரளவுக்கு சேஸபிள் டார்கெட் தான். ஆனால் சேஸ் பண்ணுறதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கலாம். பட் அகெயின் கவுண்டர் அட்டாக்கே பண்ணாமல் கடைசியில் 8th 9th வச்சுட்டு நம்ம இன்னும் ரன்ஸ் அடிக்க முடியாது. ஜடேஜா அவரால் முடிஞ்ச பெஸ்ட் பண்ணார். பட் அகெயின் இந்த சிச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் கவுண்டர் அட்டாக்கு மேபி ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் யார் உள்ளே வந்தாலும் ஒரு சைடில் நீங்கள் டிஃபென்ஸ் ஆடி ஒரு சைடில் கவுண்டர் அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே ரன்ஸை குறைச்சி கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாம் இங்கிலாந்து பவுலர்ஸ் மேலே. பட் அவங்க தான் நம்ம மேலே பவுலர்ஸும் ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ நம்ம அவங்களால போட முடியல. அதனால் இந்த மேட்சை தூக்கம். ஆனால் எக்ஸலண்ட் மேட்ச் டு வாட்ச். இந்த மாதிரி மேட்சஸ் இருக்கிற வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் அழியவே அழியாதுங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது ஒரு மேட்ச். அந்த பேட்ஸ்மேனோட வேலையும் சரி, பவுலரோட வேலையும் சரி பக்காவாக இருந்தது. பட் we are ending in the loser side, but still this match is going to be very excellent. ஓகே, ஸோ பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் இருக்குது இந்த சீரீஸில். அடுத்த மேட்ச் கன்ஃபார்மாக மஸ்ட் வின் கேம் ஃபார் இந்தியா. ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. தேங்க்யூ.